வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே விலாகுக்குள்ளே போகலாம். எல்லோருமே லட்சுமி அம்மனை அழைக்கிறாங்க. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லி நான் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு வந்து வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு என்னை விட்டுருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி நான் விளையாட்டாக பண்ணது எனக்கு அவ்வளோ சிறப்பாக சாமி கும்பிட வச்சுட்டாங்க இந்த லட்சுமி அம்மன் என்னைய. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பியா, வியாழக்கிழமை எல்லாருமே லட்சுமி அம்மனை வெளியே இருந்து அலங்காரம் பண்ணி கொண்டு போய் வெளியே இருந்து உள்ளே கொண்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சரிங்களா? நான் சரி அதெல்லாம் பார்த்தேன். சரி நம்மளும் சிம்பிளாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி ஃபோட்டோவை நல்லா தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு, தண்ணீரில் அபிஷேகம்னா தண்ணீரில் நல்லா கழுவிட்டேன். சரிங்களா? கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு, சரி விளையாட்டா நான் இங்கே பாருங்களேன், எல்லோரும் பெருசாக தான் சாமி கும்பிடுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சரி நம்ம ஏதாவது கலசம் வச்சே ஆகணும்னு சொல்லி குட்டி கலசம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலசம். அதனால் சரி நம்ம வீட்டில் இருக்கிற லட்சுமி குட்டி லட்சுமி, சரி இவங்கள வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு காலையில் நேரத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கலசத்தை நல்லா விளக்குன்னு விளக்கி நல்லா பளிச்சுன்னு பாருங்கள், கலசத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மங்களகரமாக இருக்கிறாங்கன்னு. அப்புறம் நானாக ஒரு சரி எல்லோரும் பெருசாக பண்ணுறாங்கப்பா, எனக்கு தோணுச்சு சரி பெருசோ சிறுசோ நம்ம மனசார நம்ம சாமியை நினச்சி நம்ம பூஜை பண்ணும்போது அதில் இருக்க மனநிறைவு எதுலேயுமே இருக்காது, உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சரி என்னோடய குட்டி கலசத்தில் பச்சரிசிகளை நல்லா நிரப்பிட்டு அப்புறம் காயின்ஸு, சரிங்களா, ₹1 கூட நம்ம வைக்கலாம். சரிங்களா? அப்புறம் பணம் ஒரு ₹20 என்கிட்ட இருந்துச்சு. சரி ₹20 காயின்ஸு, பணம், அப்புறம் கோமதி சக்கரம். சரிங்களா? லட்சுமி அம்மனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளே போடணும். சரிங்களா? அப்புறம் என்கிட்ட தங்கம் மூக்குத்தி இருந்துச்சு, புது மூக்குத்தி தான். சரிங்களா? புது மூக்குத்தி, ஆனால் திருகாணி தொலைஞ்சு போச்சு. அதனால் சரி அந்த மூக்குத்தியை உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 8 குண்டுமணி, 8 லட்சுமியை நினச்சி இந்த குண்டுமணினா சிகப்பு கலர் பாசி மாதிரி கடையில் விற்பாங்க அந்த குண்டுமணி. அப்புறம் முக்கியமாக பச்சை கற்பூரம் கலசத்தில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் இப்போ குட்டி கலசமாக பண்ணுறேன். பெருசாக நம்ம சொம்பு வாங்கியும் கலசம் வைப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வெள்ளி காயின். சரிங்களா? எப்பவுமே எங்கள் வீட்டில் வெள்ளி காயின் நான் வாங்கி வச்சுட்டே இருப்பேன். வெள்ளி காயின் வச்சுக்கோங்க. அப்புறம் புது லட்சுமி கம்மல். சரிங்களா? அந்த கம்மலை நான் இன்னும் போடவே இல்லை, வாங்கி ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. சரிங்களா? அதனால் அந்த கம்மல்லையும் லட்சுமி தான் இருக்காங்க. அதனால் நம்ம வீட்டில் தங்கம் இருந்தால் நம்ம தங்கம் இந்த மாதிரி கலசத்தில் கண்டிப்பாக சேர்க்குறது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி தங்க கம்மல் இல்லை மோதிரம் இல்லை செயின் என்ன இருக்கோ அது கலசத்தில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட அந்த மாதிரி பெரிய பொருள் இல்லைன்னா ஒரு மூக்குத்திக்கு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? பெரிய பொருள் தான் கலசத்தில் போடணும் அப்படிலாம் இல்லைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த தங்கத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலேயும் பச்சரிசியால் நிரப்பிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசு நிறைவாக இருக்கும். எனக்கு இந்த குட்டி கலசம்னே தோணலை, குட்டியோ பெருசோ நம்ம கலசம் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. சரிங்களா? நல்லா மனசார அம்மா லட்சுமி தேவி அம்மாவே எங்கள் வீட்டில் எப்போயுமே நீங்கள் நிலச்சி இருக்கணும் அப்படி சொல்லி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தெரியும் தானே எல்லாருக்கும், நம்ம வீட்டு மகாலட்சுமி எடுத்து தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் வைக்கிறேன். சரிங்களா? வச்சு குட்டி நான் பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வரலட்சுமி நோன்பு பெருசாக பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரியாது. வியாழக்கிழமை நான் இந்த மாதிரி குட்டி வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை நான் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? நான் எங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி குட்டி அம்மனை வச்சு தான் இந்த பூஜை குட்டி கலசம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மறுநாள் நானே எதிர்பார்க்காம எங்கள் வீட்டில் கலசம் வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன். சரிங்களா? எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. லட்சுமி அம்மன் அருள் இருந்தால் தான் நமக்கு இப்படிலாம் நடக்கும். எப்படி சொல்கிறது, நான் குட்டியோ கலசம் வச்சு பெருசாக எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் பெரிய பெரிய அம்மன்
அம்மனை வந்து லட்சுமி அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க. நான் வந்து சரி நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி அம்மனை வந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் 8 லட்சுமியை நினச்சி 8 காயின், கண்டிப்பாக 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி வந்து இந்த பச்சரிசியில் வந்து சொருகி விட்டுருங்க. சரிங்களா? நமக்கு வந்து 8 லட்சுமி சிலை தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. 8 லட்சுமியை நினச்சி 1 ரூபா காயின் இருந்தாலே போதும். சரிங்களா? இந்த மாதிரி 8 காயினை வந்து இந்த மாதிரி நான் சுற்றி வந்து வச்சு விட்டுக்கிறேன். சரிங்களா? நடுவில் வந்து ஒரு 5 ரூபா காயின் இல்லைன்னா 1 ரூபா காயின், சரிங்களா, வச்சுட்டு அவங்களுக்கு மேலே வந்து நம்ம வந்து லட்சுமி அமர வைக்க போகிறோம். சரிங்களா? பாருங்களேன், 8 ரூபா 1 ரூபா காயின் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். பாருங்களேன், அந்த மாதிரி இந்த மாதிரி அலங்காரம் வந்து நான் கிச்சனில் வச்சு பண்ணினேன். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, லட்சுமி அம்மாவை வந்து அமர வச்சுட்டேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்போ குட்டி கலசம்னால இதில் வந்து மாயில வந்து நம்மளால் சொருக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப குட்டி கலசம் தானே, அதனால வந்து வேப்பிலை பறிச்சுட்டு வந்து அழகாக வந்து அந்த பச்சரிசியில் வந்து நல்லா சொருகி வச்சுட்டேன். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு மங்களகரமாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த கலசத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தாங்க. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க. நானே எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து அப்படியே வந்து அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? வரலட்சுமி அம்மாவே வருக வருக, வளம் தருக தாயே வருக வருக, தாமரை மலரிலே அமர்ந்தவளே, தங்கம் போல் எங்கள் இல்லம் நிறைந்தவளே, மாங்கல்யம் காக்கும் மகாலட்சுமியே, மனதில் என்றும் நிறையும் தாயே, குங்குமம் மஞ்சள் கொண்டு பூஜை செய்வோம், கோடி நன்மை வேண்டி உன்னை தொழுவோம், அன்பும் அமைதியும் இல்லத்தில் தாராய், ஆயிலும் ஆரோக்கியமும் என்றும் தாராய், வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி விரதம் இருந்தோம், உன்னை போற்றி எங்கள் வீடு வாசல் தேடி வரம் வருவாய் தாயே லட்சுமி தேவியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பாடல்லாம் பாடிட்டு, இந்த வெறும் கலசத்தை வந்து எனக்கு வந்து மனசு கேட்கல. வெறும் கலசத்தை வந்து இப்படியே வச்சா என் மனசு கேட்கல. அதனால் வந்து ஒரு பவுல், ஒரு புது பவுல் தான், அது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற பவுல் தான். சரிங்களா? அந்த பவுல் நிறையா திருப்பியும் வந்து இப்போ வந்து நம்ம பெரிய கலசம்னா நம்ம வந்து வாழை இலை போட்டு அந்த மாதிரி தானே பண்ணுவோம். அதனால வந்து நான் யோசித்தேன், சரி வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில், இப்போ நம்மக்கிட்ட வந்து பித்தளை பவுல் இருந்துச்சுன்னா நம்ம பித்தளையில் வைக்கலாம், இல்லை கண்ணாடி இருந்தாலும் வைக்கலாம். என்கிட்ட இந்த சில்வர் தான் இருக்குது. அதனால் வந்து சரின்னு சொல்லி அந்த சில்வர் பவுல்லே வந்து அழகாக வந்து அந்த கலசத்தை எடுத்து அப்படியே அமர வச்சுட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. செல்வம் மட்டும் நல்ல தாயே, நல்ல மனமும் தந்திடுவாயே லட்சுமி தேவி. அப்புறம் யோசித்தேன், நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சு தானே நம்ம லட்சுமி அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம அமர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு, இந்த டிவி யூனிட் இருக்குல்ல, அங்கே எப்போயுமே நம்ம பூஜை பண்ணால் நம்ம வந்து டிவி யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து தாமரையில் கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டது வந்து கேமராவில் சரியாக கவர் ஆகலை போல், நான் வந்து கவனிக்கலை. சரிங்களா? அதனால் என்னப்பா கோலம் அறையாக தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு நான் பாடு கோலம் மடமடன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். வந்து சரியாக தெரியல போல் தாமரை போட்டது. சரிங்களா? அப்புறம் அழகாக வந்து தாமரை போட்டாச்சு. சரிங்களா? அப்படியே வந்து கோலம் வந்து கடன்னு போட்டுட்ருக்கேன். காலையில் வேலைக்கு வேறு நான் போகணும். சரிங்களா? அதனால் இந்த பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வேலைக்கு கிளம்பலாம், அம்மனை அழைச்சி அமர வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்கு போகலாம் சொல்லி கடன்னு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி தாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் மன நிறைவாக இருக்கும் என்னோடய பூஜை. சரிங்களா? வந்து பெருசாகவே நான் யோசிக்கலை. சரி நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் குட்டி அம்மன் தானே, அவங்களுக்கு குட்டி கலசம் வச்சா தானே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமர வச்சது. குடும்பம் என்றும் ஒன்றாய் வாழ குறையில்லாமல் காத்திடுவாய் தேவி, வரலட்சுமி அம்மா வருக வருக, மகாலட்சுமி தாயே வருக வருக, எங்கள் இல்லம் என்றும் நிறைந்திருக்க அருள் புரிவாய் அம்மா
அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடல் பாடிட்டு வந்து நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் வந்து கேமரா வைக்கலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், என்னை திட்டுவார். அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் கேமரானாலே பிடிக்காதே, அதனால் வந்து வெளியே கொண்டு போய் வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நான் அமர வச்சுருக்கேன். சரிங்களா. அப்புறம் மங்களகரமான பொருட்கள்லாம் வந்து அம்மாவுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். முக்கியமாக கல்லுப்பு, அப்புறம் வந்து குங்குமம். சரிங்களா. வியாழக்கிழமை காலையில் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் நான். சரிங்களா. நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து வரலட்சுமி நோம்பி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி குங்குமம் மங்கள பொருள் எல்லாமே வாங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் வளையல் மாலை போட மறந்துட்டேன். அதனால் வளையல் மாலையும் போட்டு விட்டாச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. பாருங்களேன். என்ன ஒரு சின்ன குறைனா மா இலை வந்து நான் வந்து பறிச்சுட்டு வரலை. அது ஒன்று தான் எனக்கு ஒரு குறையாக தோணுச்சு. ஆனாலும் மா இலை இல்லைனாலும் வேப்பிலை வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து ஒரு லட்டும் சாக்லேட்டும் வச்சுருந்தேன். சரிங்களா. மகாலட்சுமி அம்மனுக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் பிரசாதம் வந்து தக்காளி சாதம் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். சரிங்களா. அதனால் தக்காளி சாதம் இந்த சைடும், அப்புறம் தண்ணீர் ஒரு குடம். சரிங்களா. இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு எளிமையான ஒரு அம்மன் அழைப்பு நம்ம வீட்டில் பூஜை நடந்தது. சரிங்களா. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து நம்ம பிரசாதம் வைக்கிற தண்ணீரில் கண்டிப்பாக ஏலக்காய் போடணும். சரிங்களா. ஏலக்காவோட மனம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. வீட்டில் நல்ல அதிர்வும் மன அமைதியும் ஏற்பட வேண்டும் என்று நம்ம வந்து மகாலட்சுமி அம்மன் கிட்ட இந்த மாதிரி வேண்டிக்கணும். சரிங்களா. செல்வம் வளம் பெருக வேண்டும் என்று நல்லா வேண்டிக்கணும். சரிங்களா. அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டணும். இந்த மாதிரி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. நம் வீட்டில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் மற்றும் வளம் நிறைய வேண்டும் என்பதை நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். சரிங்களா. அம்மா மகாலட்சுமியே எங்கள் வீட்டுக்கு வருக வருக, உங்கள் அருள் எங்கள் இல்லம் என்றும் செல்வம் சந்தோஷம் நிம்மதி நிறைந்த இல்லமாக இருக்க அருள் புரிவாய்வாக, அனைத்து மக்களுக்கும் நல்லதே நடக்கணும் என்று நல்லபடியாக வந்து விளக்கு ஏற்றியாச்சு. சரிங்களா. இந்த மாதிரி இப்படி வந்து நான் வந்து 3 விளக்கு வச்சுருந்தேன். சரிங்களா. 2 சைடும் வந்து விளக்கேற்றிட்டு அப்புறம் சென்டர்லையும் விளக்கேற்றியாச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. பாருங்களேன். ஒரு குட்டி பூஜையாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிறைவு தரும், ஒரு அமைதி தரும், ஒரு சந்தோஷம் தரும். இந்த மாதிரி மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வருவாயாக, ஓ மகாலட்சுமி தாயே, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பாட்டு பாடி வந்து அழகாக ஒரு குட்டியாக பூஜை வந்து அம்மனை வந்து அழைச்சாச்சு, மகாலட்சுமி அம்மனை. சரிங்களா. என்னோட அம்மன் அழைப்பு இப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா. இது மாதிரி சிம்பிளாக வந்து நான் வந்து பூஜையில் வந்து செயின் வந்து போட்டு விடணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன்ப்பா. அப்புறம் பூஜை பண்ணி சூடம் காட்டினதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் வந்து சரி சூடம் காட்டினதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் வந்து போய் நல்லா மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு, பன்னீரும் போட்டு கழுவிட்டு, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து போட்டு விட்றது ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்கும். சரிங்களா. நான் வந்து போட்டு விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கே. பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து அம்மனை வந்து அழைச்சாச்சு. சரிங்களா. அழைச்சி நாளைக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு விளையாட்ட ஆரம்பித்த ஒரு குட்டி பூஜை மறுநாள் வந்து நான் வீடியோ வரலட்சுமி அன்னைக்கு வந்து எப்படி நான் வந்து அவ்வளோ கிராண்டாக வந்து நான் பூஜை பண்ணேன். நான் வரலட்சுமி நோம்பிலாம் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த அம்மன் அருளால் வந்து நல்லபடியாக வந்து பூஜை பண்ணேன். அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன். சரிங்களா. இது வந்து முதல் நாள் நடந்த வீடியோ, அம்மனை அழைச்ச வீடியோ. நான் வந்து பாருங்கள் அம்மனை வந்து சிம்பிளாக தான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தான் பண்ணேன். ஆனால் மறுநாள் நடந்தது எல்லாமே ஒரு அதிசயம் ஆச்சரியம்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வரலட்சுமி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம எளிமையாக பூஜை பண்ணாலும் நமக்கு வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக அருள் தருவாங்க. சரிங்களா.
நம்ம வீட்டில் ரூ. 1 காயின் இருந்தால் போதும். பச்சரிசியில் வந்து அந்த ரூ. 1 வச்சு அதுக்கு மேலே நம்ம வீட்டில் என்ன சிலை இருக்கோ இல்லை லட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து அப்படியே பச்சரிசிக்குள்ளே வச்சு அப்படியே வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அப்படியே இந்த இசையில் வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி அம்மனை பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும் சரிங்களா, அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பூஜை பண்ணேன். எப்போயுமே எல்லோரும் நல்லா இருக்கட்டும் தான் நினப்பேன் சரிங்களா. அதனால் வந்து எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. லட்சுமி அம்மன் அருள் வந்து எல்லோரோட இல்லத்துலேயும் நிறைஞ்சு இருக்கணும் சரிங்களா, நிறைஞ்சு இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து பாருங்களேன், எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த குட்டி கலசம், குட்டி லட்சுமி, அந்த கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப அழகு. கண்ணாடி வளையல் வந்து கண்ணாடி வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணாடி வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அது ஒரு வளையல் மாலை மாதிரி பண்ணி போட்டு விட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க பாருங்களேன். அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறுநாள் வந்து வரலட்சுமி நோம்பி வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன் சரிங்களா. அப்படியே வந்து மறுநாள் வந்து வரலட்சுமி நோம்பியோட ஃபோட்டோஸ் வந்து இந்த வீடியோவில் வரும். அப்படியே பாருங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து வரலட்சுமி அம்மன் தரிசனம் வந்து உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் சரிங்களா. இன்றைக்கி லட்சுமி தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது குறை இருக்குது இப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், கண்டிப்பாக சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ வரும் இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் தரேன் சரிங்களா. கண்டிப்பாக அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.